சென்ற தலைவராக ஒரு நாடார் சமூகத்தவரை கொண்டு வந்து பெரும்பாலான நாடார்களை RSS இழுத்து விட்டார்கள். இப்பொழுது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தலைவராக கொண்டு வந்திருக்கின்றார்கள். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புவதற்காக வேண்டும். இப்பொழுது வேலை அதிகமாகிவிட்டது. உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு பணியை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும். உங்களுடைய காசு பணங்களை அந்த முஸ்லிம்களுக்கு, அப்படியானவர்களுக்கு கொண்டு செலுத்தி உங்களுக்கு ஆதரவானவர்களாக, உங்களுடைய நண்பர்களாக, சகோதரர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். ஏனென்றால் வன்முறைகள் அத்தனையிலும் ஈடுபட்டவர்கள், களமாடுபவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் தான். கடைசி நேரத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு மது பாட்டலுக்கும் உணவிற்கும் சில காசுகளுக்கும் அவர்கள் விலை போய் முஸ்லிம்களுடைய உயிரை குடித்து விடுகின்றார்கள். நாம் பார்த்த இடங்களில் வீடுகளை எரித்துவிட்டு பள்ளிவாசலில் வந்து சாராயம் குடித்து உணவு உண்டு அங்கேயே மலம் கழித்து வைத்திருந்தார்கள். இது உயர் ஜாதியினர் செய்யக்கூடிய வேலை இல்லை. அங்கு யாரும் பிராமணர்கள் வரவில்லை, அங்கு ஜாட்டுகள் வரவில்லை, ராஜ்புத்துகள் வரவில்லை. அடித்தட்டு மக்களான தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் தான் அங்கு வந்து இத்தனை விதமான அரங்கேற்றங்களை செய்திருக்கின்றார்கள்.